ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னடா பாட்டிலை வச்சுட்டு உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இந்த பாட்டில்ஸை தான் நீங்கள் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதை வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸை வந்து நம்ம வந்து மாற்றலாம். இதோட பாட்டிலோட ரேட் வந்து ₹1 ₹2 இந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும். பழைய ரூம் கடைகளே கிடைக்கும். இதை நம்ம இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா குடிக்கிற ஏதாவது கிளாஸை யூஸ் பண்ணலாம். அது போக இந்த அளவுக்கு கட் பண்ணுறோம் அப்படின்னா பூ ஏதாவது வைக்கிற மாதிரி ஃப்ளவர் பாட்டாக யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த அளவுக்கு கட் பண்ணுறோம் அப்படின்னா மீன் ஏதாவது பீட் ஆஃபீஸ் இந்த மாதிரி போடுற மாதிரி யூஸ் பண்ணலாம். நிறைய திங்ஸ் இதில் வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பாட்டில் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டிலில் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அதாவது ஒரு நூலை சுற்றி அதை தீயை வந்து பொருத்தி மண்ணெண்ணெய் ஏதாவது வச்சு தீயை பொருத்தி அதை வந்து தண்ணியில் முக்கி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஆனால் அது டேஞ்சர். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அங்கங்கன்னு கீரல் விட்டு உடையும். நீங்கள் ஒரு 10 பாட்டிலில் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 பாட்டில் தான் வந்து அது கொஞ்சம் கரெக்டாக வரும். அதுபோக அது முன்னாடி வந்து முனையனா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். தேய்ச்சி விடணும், ரொம்ப ப்ராசஸ் இருக்கும். அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். இந்த மாதிரி வந்து கண்ணாடி கிளாஸ் கட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். கிளாஸ் கட்டர் இது எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ₹69 தான். இது வந்து நான் மேக்கர் பஜார்லேருந்து வாங்கினேன். அந்த லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க. இதோட ரேட்டே வெறும் 69 தான். இதை வச்சே நம்ம வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் நம்ம இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு பாட்டில் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதை எப்படி வந்து வச்சு வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஏன்னா சமமாக வந்து நம்ம வந்து கட் பண்ணணும். நானும் ஃபஸ்ட் டைம் தான் இதை யூஸ் பண்ண போகிறேன். எப்படி யூஸ் பண்ணணும்னு கொஞ்சம் தெரியல. சரி, ஓகே, இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் இதை வந்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லா பாட்டிலையும் தனித்தனியாக வச்சுக்கிறேன். ஒவ்வொன்றா நம்ம வந்து கட் பண்ணலாம் ஃப்ரெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ண போகிறோம். இதான் அந்த கிளாஸ் கட்டர். இது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதை வந்து எப்படி கட் பண்ண போகிறோம்னா நம்ம சுற்றி வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட சைஸ் வந்து மாறுபடும். இந்த மாதிரி டேப் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து வச்சிருந்து அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சுற்றணும்னா சுற்றலாம். அல்லட்டினா இந்த இதை பொசிஷன் பார்த்து ஒரு இடத்துல வந்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து சுற்றணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சமமாக வந்து உங்களுக்கு சுத்தம், எந்த ஒரு இது இருக்காது. ஸோ இந்த மாதிரி வச்சு அந்த இது வந்து அந்த கிளாஸில் வந்து உரசுற மாதிரி வந்து நீங்கள் வந்து சுற்றணும். அப்படின்னா தான் அது வந்து கிளாஸை வந்து கட் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு வந்து தெரியுது, பார்த்தா தெரியுது, ஒரு சின்ன கோடு வந்து நைஸாக வந்து போட்டிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நைஸாக வந்து போடும். அந்த லைன் மட்டும் மாறுபடாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து வந்து சுற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அப்படியே மெதுவாக சுற்றிக்கிறேன். கிளாஸ் வந்து கொஞ்சம் கனமான கிளாஸ்னால நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் சுற்றணும். அவ்வளோதான். இப்போ சுற்றிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த கோடு வந்துருச்சு. இன்னொருக்கா அகைன் வந்து அவ்வளோதான். இப்போ அந்த கோடு வந்து ஃபுல்லாக வந்துருச்சு. உங்களுக்கு உள்ளக்க கூடி ஒரு கோடு நைஸாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கோடு தான் இது. அவ்வளோதான், வந்துருச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து இதை வந்து தீயில் வந்து கொஞ்சம் காட்டணும். காட்டினதுக்கு அடுத்து தண்ணியில் முக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துடும். சரி, ஓகே, இது வந்து வச்சுருக்கலாம். இன்னொரு பாட்டிலையும் இந்த மாதிரி கோடு வந்து போட்டுக்கிறேன். போட்டதுக்கு அடுத்து ஃபைனலாக வந்து தண்ணியில் வந்து நம்ம வந்து அந்த இதை பண்ணலாம். இன்னொரு இதையும் வந்து பாட்டிலில் வந்து கோடு வந்து போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் இந்த மாதிரி வச்சுட்டு சரி, ஓகே, இந்த இதுவும் போட்டாச்சு. அதுக்கடுத்து இன்னும் இந்த பாட்டிலில் கூட வந்து போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம வந்து டேப் இந்த இதை வச்சு போடலாம். ஏன்னா இது சமமாக இருக்குல்ல. இந்த மாதிரி சமமாக வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டும் போடலாம். நீங்கள் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், இதுவும் கோடு வந்து போட்டோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து மெழுகுவர்த்தியில் வந்து காட்டலாம். நான் இதுலேயும் வந்து கோடு வந்து போட்டுக்கிறேன். மெழுகுவர்த்தியில் காமிச்சிட்டு தண்ணியில் முக்கலாம். அது எப்படி கட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கோடு வந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. எல்லா பாட்டிலையும் வந்து ஒரு 5-6 பாட்டிலில் வந்து கோடு வந்து போட்டிருக்கோம். அந்த பாட்டிலனா நம்ம வந்து கொஞ்சம் வந்து மெழுகுவர்த்தியில் வச்சு அந்த இடத்த ஹீட் படுத்தணும். ஸோ நம்ம வந்து அந்த கரெக்டாக கோடு போட்ட இடத்த வந்து அந்த மெழுகுவர்த்தியில் இருக்கிற மாதிரி வந்து நல்லா காட்டுங்க. சில நேரம் வந்து அந்த மெழுகுவர்த்தியில் காட்டும் போலே நம்ம கைக்கு வரும். இல்லாட்டினா நம்ம தண்ணியில் வந்து வைக்கும் போல தான் வந்து நம்மளுக்கு வந்து கைக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வந்து சுற்றி வந்து நல்லா ஹீட் வந்து படுத்திக்கோங்க. நல்லா வந்து ஹீட் பண்ணணும். சுற்றி அப்படியே காமிச்சிக்கிட்டே இருங்க. ஒரே இடத்துலையும் காமிக்கணும்னு இல்லை, அப்படியே எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி மெழுகுவர்த்தியில் காமிச்சிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா காமிச்சதுக்கு அடுத்து தண்ணியில் வந்து காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஓரளவு நல்லா வந்து இது பண்ணியாச்சு. இதுக்கடுத்து அப்படியே எடுத்து ஒரு பக்கெட் தண்ணியில் வந்து முக்கிக்கிறேன். பார்த்தீங்களா, வச்ச உடனே நம்மளுக்கு சேஃப் வந்து கரெக்டாக அது வந்து வந்துடும். நம்மளுக்கு அந்த கோடு போட்ட இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த சேஃபும் வந்து பாருங்கள் நல்லா வந்திருக்கு. நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து கட் பண்ணுறது. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். சரி, ஓகே, முனையை பாருங்கள் அழகாக வந்துருச்சு. இதே மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ண கிளாஸ்லனா வந்து பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதிலேயே அதே மாதிரி வந்து சுற்றிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும்.
அப்படியே ஆனால் ஹீட் படுத்தணும் அந்த இடத்த சுற்றி வந்து அந்த இதை ஹீட் படுத்திக்கிறேன் நல்லா. இதுவும் சிம்பிளான ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இன்னொருக்கு வந்து அகைன் வந்து இப்போ வந்து ஓரளவு நல்லா ஹீட் ஆகிடுச்சுல. ஹீட் ஆனதுக்கடுத்து இன்னொருக்கு அகைன் இந்த மாதிரி வந்து தண்ணியில் வந்து நல்லா இது பண்ணி விட்ருங்க. அப்பா இது வந்துருச்சு. நம்ம வந்து கீரல் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, நான் இது போடும் போல வந்து ஏற்றி வந்து போட்டிருந்தேன், அதுக்கு ஏற்ற மாதிரியே கட் ஆகிருக்கு. சரி ஓகே, இது பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக வந்து நம்ம ஒரு கோடு போட்டுட்டு தட்டி விட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதே ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கும் அதே மாதிரி நான் சுற்றி விட்டு வந்து பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க அது. இந்த மாதிரியே வந்து வரிசையாக வந்து வச்சுட்டு வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். இதை வந்து நம்மளுக்கு நிறைய இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாட்டில் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிட்டோம். இது வந்து கட்டுற ப்ராசஸ் வந்து நம்ம வந்து வெட்டுறது வந்து சரியாக வந்து வெட்டலை, அது கொஞ்சம் அழுத்தி வந்து வெட்டணும். ஃபஸ்ட் டைம் வெட்டினால எனக்கு அப்படி இருந்துச்சு. கிளாஸ் கட்டரை யூஸ் பண்ணோம்ல, அந்த தடி கிளாஸ்னால கொஞ்சம் அழுத்தி வெட்டிட்டு நல்லா வந்து அதை தீயில வந்து காமிச்சிட்டு வச்சேனுமே சூப்பராக வந்து விழுந்துச்சு. இதுனா பாருங்கள், சூப்பராக வந்துருக்கும். எல்லாமே நல்லா கரெக்டாக வந்து வந்துருச்சு. நான் வந்து கொஞ்சம் கிராஸாக வெட்டினால அந்த மேலே இது வந்துருக்கு. இல்லைன்னா சமமாக நம்மளுக்கு வந்து வரும். அதுக்கடுத்து இந்த சாண்ட் பேப்பரை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா லைட்டாக கையில் வந்து கீரை வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த சாண்ட் பேப்பரை வச்சு மேலே வந்து நல்லா அந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து ரெடி ஆயிரும். அதுக்கடுத்து கழுவிட்டு நம்ம இதில் வந்து என்னென்ன செய்கிறோம், மீன் போடணும்னா மீன் போடலாம், ஏதாவது ஒன்று புதுசாக வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நல்லா தேய்ச்சி வந்து நான் கழுவிடுறேன். தேய்ச்சி சாண்ட் பேப்பரை விட்டு நல்லா தேய்ச்சி விட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து தேய்ச்சி விட்டாச்சு. பாருங்கள், எல்லாத்துலேயும் வந்து மேலே வந்து நல்லா வலுவலுப்பாக வந்து தேய்ச்சி விட்டாச்சு. தேய்ச்சி விட போல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சேர்க்க போல சரட்டுன்னு வச்சேன், கையை கிழிச்சு விட்டுருச்சு, பதமாக தான் இதாக்கிருச்சு. ஸோ அதனால் நீங்கள் தேய்ச்சி விட்றதுமே நீங்கள் வந்து பார்த்து செய்யுங்க, ஏன்னா கண்ணாடி உள்ளது. சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து எல்லாமே பண்ணியாச்சு. இதில் கூட ஏதாவது கிராஃப்ட் வந்து பண்ணலாம், கொஞ்சம் நல்லா நீட்டாக தான் இருக்குது. சரி, இது நம்மளுக்கு தேவையில்லை, எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மணி பிளான்ட் இந்த மாதிரி இது சின்னதாக வந்து வளர்க்குறது இந்த மாதிரி வந்து அழகாக வந்து போட்டு வைக்கலாம். ஸோ அதுக்காக வந்து யூஸ் பண்ணலாம். பெரிய பாட்டிலையுமே வைக்கலாம், இந்த மாதிரி சின்ன பாட்டிலில் வந்து வச்சு வைக்கிறதும் உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அது சொன்னேன். இந்த இப்படி வந்து அழகாக வந்து வச்சுக்கலாம். இதில் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சரி ஓகே, அதுக்கடுத்து இதை வந்து ஃபிஷ் டேங்காக வந்து யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ் டேங்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பீட்டா ஃபிஷ் மட்டும் தான் வளர்க்க முடியும், வேறு ஃபிஷ் வந்து வளர்க்க முடியாது. ஏன்னா அது வந்து தண்ணியில் மேலே தான் வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் கம்மியான தண்ணியிலையும் அதாட்டாக வந்து இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பீட்டா ஃபிஷ் மட்டும் இதில் வந்து வளங்க. இதில் வந்து நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பீட்டா ஃபிஷ் வந்து ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா டேங்க் வந்து போதுமானது தான், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. நீங்கள் சுற்றி வந்து டேப் போட்டி வந்து கூட கவர் பண்ணி அழகாக வந்து படுத்தலாம். அதுக்கடுத்து இந்த மாதிரி பிளான்ட் வச்சு பிளாஸ்டிக் செடிகளை வந்து வைக்கிறதுக்கு ஒரு இது வந்து வைக்கலாம். அது போக வந்து இந்த மாதிரி மணி பிளான்ட் இந்த மாதிரி வந்து வளர்க்குறதுக்கும் அழகாக வந்து யூஸ் பண்ணலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஒரு ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு வரதை இந்த மாதிரி அழகாக வந்து நீங்கள் கிராஃப்ட் செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து இந்த இதுலேயும் ஏதாவது கிராஃப்ட் செய்யணும்னா செய்யலாம். இதை பற்றி இது எனக்கு ஐடியா இல்லை. இதை பற்றி வேறு ஏதாவது இதில் பண்ணணும்னா எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு ஏதாவது நம்ம வந்து பண்ணலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணனையும். இந்த மாதிரி நம்ம கிளாஸ் கட்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு கோடை வந்து போட்டுட்டு ஹீட் படுத்திட்டு தண்ணியில் முக்கினாலே போதும் நம்மளுக்கு வந்து வந்துடுது. நம்மளுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸ்னால் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது நல்லா வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாமே சூப்பராக வந்து இருக்குது. உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். Thank you.